ஒரு நல்ல விஷயத்துல உங்களுக்கு அபிப்பிராயம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். வெரி சிம்பிள். அது போட்டோம். அப்படி பெருமாள் தான் திருக்கல்யாணத்திற்கு சித்தமா இருக்க யாக சம்ரட்சணமும் ஆயிடுத்து, யாகத்தை பூர்த்தி பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகலாமா வேண்டாமான்னு மித்திலைக்கு போகலாமா வேண்டாமான்னு விஸ்வாமித்திரர் கேட்குறார். அதற்கு ராமன் பதில் சொன்னார், இமௌ குமாரோ இமௌஸ்ப முனிஷார்தூல கிங்கரோ சமுபஸ்திதோன்னு வந்து விஸ்வாமித்திர மகர்ஷே இமௌஸ்ப முனிஷார்தூல கிங்கரோ சமுபஸ்திதோ, உமக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் நாங்கள் வந்திருக்கோம், உமக்கு இட்ட வழக்கா இருக்கும். நீ எந்த காரியத்தில் எங்களை நியமனம் செய்தாலும், நீ இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு நீ எப்படி நியமனம் செய்தாலும் உங்க நியமனத்தை சிரசா வகித்து அதை தலை கட்ட நாங்கள் தலைப்படுகிறோமே தவிர்த்து நாங்கள் ஒரு பொழுதும் எங்கள் இஷ்டத்துக்கு நடக்க மாட்டோம். மறுபடியும் நீ கூட்டு போகணும்னு சொல்ல மாட்டோம். அடுத்து என்ன அசைன்மெண்ட், எங்கே போகலாம் சொல்லுவோன்னு கை கட்டி வாய்ப்பிடித்து லக்ஷ்மணனும் ராமனும் பக்கத்தில் வந்து இருந்தார். விஸ்வாமித்திரர் மகா பொல்லாத மகர்ஷி, சாமானியமானவர்கள். அதுவும் ஹரிச்சந்திர மகாராஜாவை விஸ்வாமித்திரர் படுத்தின பாடு லோக விதித்தம். இந்திராதி தேவர்களை எல்லாம் அவன் படுத்தின பாடு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதை நாம பார்க்கலாம். அனர்கராகம்ன்றதான நாடகத்தில் முராரின்றதான கவி விஸ்வாமித்திரருடைய பெருமையை வர்ணிக்கிறது. அந்த விஸ்வாமித்திரர் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் கண்ணால ஜலம் விட்டார் அப்படின்னு நாம எங்கேயாவது பார்க்கிறோம்னா இந்த இடம்தான். ராமனும் லக்ஷ்மணனும் வந்து கை கட்டி வாய்ப்புடித்து வந்து, சுவாமி என்ன கைங்கரியம், என்ன செய்யணும், உங்களுடைய நியமனம் என்ன கேட்டா வருவோம். கதறி எழுதார் விஸ்வாமித்தர், ராமா யக்க புருஷனான யக்கேஸ்வரனான யக்கராமனான ஒன்ன உபாசிப்பதற்காக அழைச்சு வந்த கடைசியில பரமாத்மாவான நீ என் முன்னாடி கை கட்டி வாய்ப்புரைத்து வந்து நின்று உன்னுடைய பெருமையை எளிமையினால பிரகாசப்படுத்துவியேடாப்பா அப்படின்னு இதுக்கு நான் என்ன கைமாற பண்ண முடியும்னு விஸ்வாமித்தர் மனசு அப்படி ஒரு தைரியத்தை அடைந்தார். அவ்வளவு பெருமை ராமனுக்கு. அங்கிருந்து யக்க சம்ரக்ஷணத்துக்காக இவை ஜனகருடைய யாகத்தை பார்ப்பதற்காக போறார். ஜனகருடைய யாகத்தை பார்ப்பதற்காக போன உடனே தனுர்பங்கம் ஆயிடுத்து. சீதைக்கு ராமனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டார். நிச்சயம் பண்ணின உடனே தசரதர் வரணும். அயோத்திக்கு ஜனகர் சேரி அமிச்சிருக்க ஓடி போய் தசரத மாமன் நடத்துற விஷயத்தை சொல்லிட்டு உடனே அவர் அழைச்சிடுவாங்க சொல்லி அனுப்பிச்சிருக்க. அவர் வரணும், தசரதன் வரணும். வரணும்னா அது வரையில என்ன பண்றது, என்ன காரியம், எப்படி பொழுது போகுமே அப்படின்னு கேட்டா, அப்ப விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்தை சதானந்தர் ராமனுக்கு பொருள். தன் ஆச்சாரியனுடைய சரித்திரத்தை சதானந்தர் உரைக்க விஸ்வாமித்திரருடைய உத்தமமான அந்த சரித்திரத்தை ராமனும் லக்ஷ்மணனும் உட்கார்ந்து ஆச்சரியமா கேட்கிறார். ஏற்கனவே கீழே தாடகாவனமான பிறகு சத்யவதி நதியினுடைய சோனா நதியினுடைய பெருமையை சொல்லும் பொழுதே விஸ்வாமித்திரர் தன்னுடைய பெருமையை கொஞ்சமோரும் தெரிவிக்கிறது. முதல்ல யக்க சம்ரக்ஷணத்துக்கு முன்னாடி கொஞ்சமோரும் தெரிவிக்கிறது. அதன் பின்னர் இப்ப சதானந்தர் மூலமாக விஸ்வாமித்திரருடைய அபரிமிதமான அந்த பிரபாவாதிசயம் வர்ணிக்கப்படுகிறது. ஆகையால் ராமன் அமர்ந்து கேட்பதினாலே இந்த விஸ்வாமித்திர சரித்திரத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். दीनो दृप्यतु वा पराध्यतु परं व्यावर्ततं वा ततः त्रातव्यः शरणागतः शकनतः सद्भिः सदा तथा स्थाप्यते विश्वामित्र कपोत वानर रघु व्योमाद्भग प्रेयसी नाडी जंग बृहस्पति प्रभृतयः नन्वेश घंटापथः. स्वामी वेदांत देशिकन संकल्प सूर्योदय प्रधान नाटकத்திலையும் அபய பிரதான சாரப்பிரதான கிரந்தத்துல ராமாயணத்துடைய விவரணத்துல ஒரு சில பேருடைய பெருமைகளை சொல்றது. அதாவது வேறன் சொல்றது தஸ்மாத் மத்தியம் பிரபன்னம் ந பிரதிப்ரயச்சந்தி. ஒருவன் கொல்லத்தகுந்த அபராதத்தை செய்தவனாக இருந்தால் கூட தஸ்மாது மத்தியம் பிரபன்னம். ஒரு பெரிய பாபம் பண்ணிட்டார். அந்த பாபம் எப்பேற்பட்டதுன்னு அவன் பண்ணின குற்றத்திற்கு செய்த குற்றத்திற்கு சிரச்சேதம் தண்டனையா கொடுக்கலாம். அவனை தூக்குல போடலாம். அவ்வளவு பெரிய பாபத்தை பண்ணிட்டானே. அவன் பண்ணிட்டானே சுவாமி, என்ன பண்ணலாம்? தலையை விட்டுடு, இல்ல கொண்டு போய் ஜெயில போட்டுடு, இல்ல சிக்ஷை தூக்குல போட்டுடு, கொன்னாலும் தப்பு இல்லை. ஆனால் அவன் என்ன பண்றான்? பாபம் பண்ணிட்டான்,
அதன் பின்னர் அந்த பாவத்திற்கு வருந்தி சுவாமி சரணம், என்னை காப்பாற்றுங்கோ, நான் தவறு செய்து விட்டேன், நான் செய்த தவறுக்கு எனக்கு மரண தண்டனை அளிக்கக்கூடாது அப்படின்னு கதறி அழலாம். இது உண்மையிலேயே மனோபாவ தைரியமா இருக்கணும். மனோபாவம் சாத்வீக மனோபாவமா இருந்து செய்த குற்றத்திற்கு வருத்தம் தெரிவித்து வருந்தி அவன் இருந்தானேனால் வத்தியம் பிரபன்னம் ந பிரதிப்ரயச்சந்தி, கொல்லத் தகுந்த அபராதத்தை செய்தவனாக இருந்தால் கூட அவனை ரட்சிக்க வேண்டும். சரணம் என்று வந்தவனை ரட்சித்தல் தான் மகான்களுடைய பெருமை. ஒரு கேஸ், என்னடா கேஸ்ல அப்பா அம்மா 2 பேரையும் தலையை செய்விட்டான் பிள்ளை. அப்பா அம்மா 2 பேர் தலையை பிள்ளை செய்விட்டான். கோர்ட்ல கேஸ் வந்தது. அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுக்கணும்னா ஜட்ஜி கேட்பாரோ இல்லையோ, தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னடாப்பா நீ இந்த குற்றத்தை செய்தாயா இல்லை? அவன் சொன்னான், நான் எங்கள் அப்பா அம்மா தலையை செய்விட்டேன். எதனால் செய்விட்டேன்? ஏதோ நான் சூதாடுறதுக்கு கண்டு குடிக்கிறதுக்கு எனக்கு அவள் பைசா தரல, காசு பணம் கொடுக்கல, சொத்து சேர்த்து வச்சிருக்காளே தவிர்த்து நான் ஜாலியாக இருக்கிறதுக்கு செலவழிக்கிறதுக்கு அவள் எனக்கு அனுமதி கொடுக்கல. அந்த கோபத்தினால அவள் தலையை செய்விட்டேன்னு இவன் ஒத்துக்கிறான். ஆனால் வருத்தம் தெரிவிக்கிறான். பண்ணினது பெரிய குற்றம், மாத்ருகாத்தம், தாய் தந்தையை வெட்டினது எவ்வளோ பெரிய பாபம். அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டியா? ஆமாம், சரிங்க. அப்புறம் ஜட்ஜு தீர்ப்பு எழுதணும். அந்த தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி அவன் சொன்னான், சுவாமி ஜட்ஜ் ஐயா, எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட், என்னுடைய ஒரு பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றணும். என்ன பிரார்த்தனை? ஒன்றுமில்லை, என்ன இருந்தாலும் நான் அப்பா அம்மா இல்லாத அனாதை, இன்னும் அனாதை பேரில் கருணை காமிக்கணும். எப்படி இருக்கும் ஜட்ஜுக்கு? நான் அப்பா அம்மா இல்லாத அனாதை, இந்த அனாதை பேரில் கொஞ்சமாவது கருணை காமிக்கணும். ஜட்ஜுக்கு கொஞ்சம் இலகிய மனசு. ஐயோ பாவம், ஐயோ பாவமே, அப்பா அம்மா இல்லாத அனாதைன்றாங்க. சரிடாப்பா, அனாதையாக இருந்தால் ரொம்ப கஷ்டம்டா, நீ ஒன்று பண்ணு, பேசாமல் உங்கள் அப்பா அம்மா இருக்கிறதுக்கே போயிடு. அதுதான் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட். ஆகையால் வருத்தத்தை தெரிவித்தால் விஷயம் உண்மையில் வருந்தி தஸ்மாத் மத்தியம் பிரபன்னம், அத்தகைய ஒரு மாபெரும் பாவத்தை செய்தவனாக இருந்தாலும் அவனை ரட்சிக்க வேண்டும் என்பது மரணம். அப்படி உலகத்தில் நியதி உண்டா சுவாமினர்? நன்வேஷ கண்டா பதா. நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊருக்கு போகக்கூடியதான பாதை கரடுமுரடான பாதையாக இருக்கு. வண்டியில் போனால் கூட கஷ்டமாக இருக்குது, நடந்து போனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாதைகள் மட்டும் மோசமாக இல்லை, 4 பேர் வழிப்பறி பண்ணுறான், திருடுறான், கொள்ளடிக்கிறான். ஆகையால் நமக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே அந்த ஊருக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டு வச்சுட்டான், டோல் ஃப்ரீ எக்ஸ்பிரஸ் ஹைவே, ஸ்பீடு லிமிட்டே கிடையாது. நீ எப்படி வேணா ஸ்பீடாக போகலாம், எப்படி வேணா போகலாம்னா அப்போ அந்த ஊருக்கு அந்த வழியாக போகிறதுக்கு எவ்வளோ ஆசைப்படுவோம். ஏன்னா நிறைய பேர் போயிருக்கா, எக்ஸ்பிரஸ் ஹைவே வழியாக போயிருக்கான்னா அந்த பாதை தானே நம்ம தேர்ந்தெடுப்போம். அதற்குத்தான் கண்டாபதா அப்படின்னு. கண்டாபதான தேர்ந்தெடுத்த பாதை, நல்ல பாதை, எல்லோரும் முன்னோர்கள் சென்ற பாதை. இந்த முன்னோர்கள் ஒரு சில விஸ்வாமித்ர, கபோத, வானர, ரகு, व्योमाद्भग प्रेयसी, नाडी जंग बृहस्पति प्रभृतया नन्वेष घट्टापथः. வேதாந்த தேசிகன் அவர் மனவாடூர் விஸ்வாமித்திர பேரில் அவர் ரொம்ப பிரீத்தி இருக்கு. ஏன்னா அவருடைய கோத்திரம், சுவாமி வேதாந்த தேசிகன் அவதாரம் பண்ணின கோத்திரம் விஸ்வாமித்திர கோத்திரம். அது சொல்ற, விஸ்வாதிசாயினஹா விஸ்வாமித்திர கோத்ரோத்பவஸ்ய விசுத்த வித்யா விஹார புண்டரீகஸ்ய புண்டரீகாட்ச சோமசுத்சம்பவஸ்ய அனந்த குணசேவரேஹே அனந்த சூரேஹே ஆத்மசம்பவஹ வெங்கடநாதஹா அப்படின்னு அவருடைய தன்னுடைய பெருமை சொல்லு. சுவாமி கொஞ்சம் தூக்கி வைங்க சுவாமி. விஸ்வாதிசாயினஹா விஸ்வாமித்திர கோத்ரோத்பவஸ்ய விசுத்த வித்யா விஹார புண்டரீகஸ்ய புண்டரீகாட்ச சோமசுத்சம்பவஸ்ய அனந்த குண சேவதேஹே அனந்த சூரேஹே ஆத்மசம்பவஹ வெங்கடநாதஹ. தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபி, தன்னுடைய பயோடேட்டா கொடுக்குறார். எங்கே பிறந்த, எப்படி பிறந்த, எந்த குலம்னு. விஸ்வாதிசாயினஹா விஸ்வாமித்திர கோத்ரோத்பவஸ்ய, உலகத்தில் மிக பிரசித்தமான வம்சம், மிக பிரசித்தமான கோத்திரம் விஸ்வாமித்திர கோத்திரம். விஸ்வாமித்திர கோத்ரோத்பவஸ்ய விசுத்த விஹார வித்யா புண்டரீகஸ்ய, நல்ல வேதாந்த ஞானத்தை கசடர கற்று, வேதாந்த வித்தியை நன்கு கற்று, அந்த வேதாந்த வித்தையில் கரை தேர்ந்தவராய் விளங்கக்கூடிய புண்டரீக சோமயாஜியினுடைய திருக்குமாரனான அனந்தன், அனந்தன் சுவாமியுடைய திருத்தகம்லாம் அனந்த சூரி, அந்த அனந்த சூரியனுடைய பிள்ளை வெங்கடநாதன் சொல்ற. ஆகையால விஸ்வாமித்திர கோத்திரத்தில் தான் பிறந்ததினாலே
சரணாகத ரக்ஷணத்தில் தலை சிறந்த மகர்ஷியாக விளங்குபவர் விஸ்வாமித்ரர். முதல்ல கவுண்ட் டவுன் ஃபர்ஸ்ட் விஸ்வாமித்ர. அடுத்தது கபோதம். கபோதம்னா ஒரு புறா. ராமாயணத்துல விபீஷண சரணாகதி கட்டத்துல விபீஷணாழ்வான் அவனை ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா, அவரை நாம ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா, பெரிய டிபேட். முதல்ல கடற்கரை மீட்டிங் ராமன் தான் போட்டார், குரங்குகள் கரடிகளை வைத்துக் கொண்டு. அந்த மீட்டிங்ல இவனை விபீஷணன் ஏத்துக்கலாமா கூடாதான்னு கேள்வி கேட்க ராமன் ஒரு புறாவுடைய சரித்திரம் சொல்ற. ஒரு புறா எம்பெருமான் திருவுள்ளத்தை புண்படுத்தியதே வாக்கியம். யஜ்ஞமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்த அருளாள பெருமாள் எம்பெருமானான்னு ராமானுஜருடைய பிரிய சிஷ்யர். அந்த யஜ்ஞமூர்த்தியினுடைய அந்திம காலம் அவருக்கு வெண்டிலேட்டர் கூட எடுத்துட்டான். வெண்டிலேட்டர் எடுத்தாச்சுன்னா எனி டைம் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி இருக்கார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். அப்ப அவர் கண்ணில் ஜலம் வந்தது. கூட இருக்கிற சிஷ்யால் கேட்டா, என்ன சுவாமி என்ன வருத்தம்? ஒரு சிலருக்கு மரணத்தை பார்த்து பயம் உண்டு, நாம மறித்து விடுவோமோன்னு பயம் உண்டு. அதுபோல ஏதாவது பயமான அந்த பயம் இல்ல வேற என்ன? ஒரு புறா எம்பெருமான் திருவுள்ளத்தை புண்படுத்தியது. அவன் மனசுல உயிர் போகச்சே ராமாயணத்தை நினைச்சிட்டு இருக்கு. அதுலயே ராமாயணத்தினுடைய ஹிருதயம் இருக்கு. விபீஷண சரணாகதி வேதத்திற்கு உபனிஷத் போலே ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு விபீஷண சரணாகதி. எப்படி வேதத்துல வேதாந்த பாகமான உபனிஷத் பாகத்திற்கு பெருமையோ, வேதாந்தத்தினுடைய வேதத்திற்கு இதயமாக வேதாந்தத்தை சொல்கிறோமோ, அதுபோல ராமாயணத்திற்கு விபீஷண சரணாகதி. அந்த விபீஷண சரணாகதியை நினைச்சிட்டு இருக்காராம் இவர். அதுல ராமன் சொல்ற வார்த்தை என்ன? ஒரு புறா தன்னிடத்தில் வந்து பிரார்த்தித்த வேடுவனை காப்பாற்றியது, தன் உயிரை கொடுத்து காப்பாற்றியது. அந்த கதி கூட நான் இல்லையா? ஒரு புறாவுக்கு இருக்கக்கூடிய ஞானம் கூடவா எனக்கு இல்லாமல் கொடுத்து இந்த விபீஷணனை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு ராமன் கேட்கிறான். அப்ப ராமனுடைய உள் மனசுல புறா எத்தகைய ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருந்திருக்கு. அந்த புறா பெருமாள் திருவுள்ளத்தை புண்படுத்தியது அதை நினைத்து கொண்டே இந்த சுவாமி பரமபரித்தார் என்பதாக குரு பரம்பரையினுடைய பிரபாவத்தை சொல். கபோத வானரம், இது போல ரிக்ஷ வானர சம்பாதம், வியாக்கிர வானர சம்பாதம் அப்படின்னு ராமாயணத்துல மற்றொரு கதை. ராமாயணத்திலேயே இதே சரணாகதியை குறித்து விளக்கக்கூடிய ஒரு கதை. வானர ரகு. அடுத்தது ரகு மகாராஜனுடைய சரித்திரம். ரகு மகாராஜன் அவனுடைய சரித்திரம். அவன் தன்னிடத்தில் சரணம் என்று வந்தவரை ரட்சித்தான். ரகு வ்யோமாத்வக பிரேயசீஹி. தொஷ்டா இந்திராதி தேவர்களிடத்தில் அபராதம் செய்த பொழுது அந்த தொஷ்டாவை இவர்கள் கொல்வதற்காக சென்றார்கள். அந்த சமயத்தில் தேவலோக பெண்கள், அதாவது இந்திராதி தேவர்களுடைய மனைவிகள் தொஷ்டாவிற்கு அடைக்கலம் அளித்தார்கள். தங்கள் கணவன்மார்களுக்கு தீங்கு செய்த தொஷ்டாவையும் அவர்கள் காப்பாற்றினார்கள். வ்யோமாத்வக பிரேயசி. நாடி ஜங்க, சில புஸ்தகங்கள்ல நாளி ஜங்க இருக்கும். சம்ஸ்கிருதத்துல சில வார்த்தைகள் ரலயோகோ டலயோகோ அபேடா, அதெல்லாம் இங்க சம்ஸ்கிருத காலேஜ் வாசித்தோம். ரலயோகோ டலயோகோ அபேடா. ரேபம் லா, டா லா, நாளிகேலம் நாடிகேலம் இப்படி சொன்னாலும் தப்பு இல்லை. அது மாதிரி நாடி ஜங்கன்னு சில புஸ்தகங்கள்ல, நாளி ஜங்கன் அப்படின்னு சில புஸ்தகங்கள்ல. ஒரு கொக்கு, கௌதமன் என்னும் பிராமணன் அந்த கொக்கை கொன்ற பொழுது அந்த கொக்கு அவனையும் ரட்சித்தது, தன்னை கொன்றவனையும் ரட்சித்தது. நாளி ஜங்க ப்ரஹஸ்பதி. அடுத்தது ப்ரஹஸ்பதியினிடத்துல இந்திராணி சரணமாக அடைந்தாள். அவளை அவர் ரட்சித்தார். ப்ரஹஸ்பதி பிரபுதையா நன்வேஷ கிட்டாவதா. இத்தனை மகாத்மாக்கள் தங்களை சரணம் என்று வந்தவர்களை ரட்சித்து ஓர் நல்வழி காண்பித்திருக்கிறார்களே, அந்த வழியில்தான் நாமும் நடக்க வேண்டும் என்பது வேதாந்தரேஸ்வரர் உபதேசம். அதுல முதல் மனுஷன் யார்? முதல்ல யாரை சொல்றார்? விஸ்வாமித்திரரை குறித்து சொல்லப்படக்கூடிய உயர்ந்த சரித்திரம் காண்பிக்கப்படுது. நாம விஸ்வாமித்திரர் முரட்டு பிராமணராகவே பார்த்திருக்கோம். அவருடைய பிறவி எப்படி? அந்த பிறவியினால மாறினார். அவருக்கு மட்டும் சாத்தியம், எப்பவுமே மாற முடியாது. பிறவின்றது மாறவே முடியாது. எந்த காலத்திலையும் பிறவியை மாற்றிக்கொள்ளவே முடியாது. ஆனா எப்பொழுதுமே சில எக்ஸம்ஷன்ஸ் ஒன்று இருக்கு. ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று வந்தாலேயே அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன். அது சில பேருக்கு மட்டும்தான் அந்த எக்ஸம்ஷன் இருக்குமே தவிர்த்து அதை எல்லா இடத்துலையும் நாம் அப்ளை பண்ண முடியுமோ? நாமளே ஒரு காரியத்தை சொன்னோம்னா எல்லா இடத்துலையும் போய் பார், அவளா இதை பண்றாளா, இவாளா அதை பண்றாளா. நாம இந்த காரியத்தை பண்ணணும் ஒருத்தர்கிட்ட சொன்னோம்னா நமக்கு அது காரியமே தவிர்த்து அவா பண்றாளா இவா பண்றாளான்னு கேள்வி கேட்டு வந்தோம்னா அது நியாயம் இல்லை. எக்ஸம்ஷன்றது வேற, விதிவிலக்குன்றது வேற. அப்படித்தான் விஸ்வாமித்திரருடைய அவதாரம் மகாத்மாவில் ராமனுடைய ஆச்சாரியர்கள் அவருடைய அவதாரம்
அவர் எப்படி பிறந்தார்? தெய்வீகமான ஒரு பாயசத்தினாலே பிறந்தார். ராமனை போலதான் விஸ்வாமித்திரர். தெய்வீக பாயசத்தினாலே, ப்ரஹஸ்பதினாலே உண்டாக்கப்பட்ட பாயசத்தினால பிறந்தார். அப்படி க்ஷத்ரியராய் இருந்தவர் பின்னாளில் பிராமணராக மாறினார். எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச கதை ஹரிச்சந்திர உபாக்கியம். ஹரிச்சந்திரனை என்ன பாடாப்படுத்தினார், ரொம்ப பொல்லாதவர் சுவாமி. ஆனால் சரணாகத சம்ரக்ஷணம் செய்து உலகத்தை ரட்சித்தவர் விஸ்வாமித்திரர். உலகத்திற்கு மிக முக்கியமான காயத்ரி என்னும் மகாமந்திரத்தை அளித்த வள்ளல் விஸ்வாமித்திரர். இன்னைக்கும் நமக்கு ஏதோ கொஞ்சம் தேஜஸ் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் வச்சுக்கோங்க. நம்மளா நினைச்சுக்க வேண்டியதான் நமக்கு தேஜஸ் இருக்குன்னு வேற யாரும் சொல்ல போறோம். நாம சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு இல்லை நினைச்சவே நமக்கு தெரியுது. ஓஹோ, நமக்கு எவ்வளவு தேஜஸ் இருக்கு. நாம சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு இருக்கு சேவே, அந்த மதிப்பு எந்த லெவலில் இருக்கு சேவே, நமக்கு என்ன தேஜஸ் தெரியுது. ஆனால் விட்டு கொடுத்து போமா, நான் தான் தேஜஸ் நமக்கு சொல்லிக்கிறோமே. அந்த தேஜஸ் உண்டு அப்படின்னு நாம நினைச்சுக்கிறதுக்கே இருக்காங்க. விஸ்வாமித்திரர் கொடுத்த காயத்ரி மந்திரம் தான் காயத்தம் திராயத்தே இது காயத்ரி. காயந்தம் எவன் ஒருவன் ஜபம் செய்கிறானோ உபதேசம் பெற்று, அடுத்தது யாருக்கு உபதேசம் ஆக வேண்டுமோ அவர்கள் மட்டும்தான் உபதேசத்தை பெற வேண்டும். யாருக்கு உபதேசிப்பது? யாருக்கு உபநயனமாகி இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் உபதேசத்தை பெறுவதற்கு அருகதை உடையவர். அப்ப மீதி பேர்லாம் கிடையாதா? கிடையாது. யார் சொல்லிருக்கா? யார் கண்டுபிடிச்சாரோ அவர் சொல்லிருக்காரு. எந்த இடத்துல வேதம் இது சொல்றதோ அந்த வேதமே சொல்லுது. நாஸ்திகனா இருந்தா நாம கேள்வி கேட்கலாம். நாஸ்திகனா இருக்கிறவருக்கு காயத்ரி மந்திரம் தேவையில்லை. காயத்ரி மந்திரத்தை ஒத்துக்கிறவர் காயத்ரி உபநயனம் ஆகாதவர்களுக்கு கிடையாது. அப்ப ஆண் பாலா பெண் பாலான்னு தனக்கு கேள்வி வராதோ இல்லையோ, உபநயனம் ஆகாதவர்களுக்கு காயத்ரி கிடையாது அப்படின்னு கேட்டா சாப்டர் ஓவர். அதுக்கு மேல எந்த கேள்வி கேட்கவே வேண்டாம். நீ எத்தனையோ உபன்யாசம் சொல்லி எடுத்து. ஆகையால இதெல்லாம் இப்படி உயர்ந்ததான உலகத்தின் பெருமை மிக்கதான காயத்ரி மகாமந்திரத்தை நமக்கு உபதேசித்த மகாத்மா, கண்டுணர்ந்த ஒரு மாபெரும் தபஸ்வி விஸ்வாமித்திரர். அவர் பொல்லாதவர்ன்றதுக்கு ஒரு கதை, ராமாயண உபன்யாசம் சொல்லக்கூடிய கதை, அடிக்கடி சொல்ற கதை. விஸ்வாமித்திரருக்கு ஒரு சிஷ்யர் நக்ஷத்ரேஷன், ரொம்ப பாப்புலர். விஸ்வாமித்திரரை காட்டிலும் ஒரு சிஷ்யருக்கு பாப்புலர் எடுத்தீங்க. நக்ஷத்ரேஷன் பேர் அந்த சிஷ்யனுக்கு. அந்த நக்ஷத்ரேஷனை கூப்பிட்டார். டேய், ஹரிச்சந்திரனுக்கும் எனக்கு ஒரு பந்தயம்டா. நீ என்ன பண்ற? ஹரிச்சந்திரனுடைய அரண்மனையில் போய் சிசிடிவி எல்லா இடத்துலையும் வச்சிருக்கு. அவனை கண்காணி, அவன் என்னென்ன பண்றான், ஏது இது பண்றான் பார்த்து சொல்லு. நக்ஷத்ரேஷன், என்ன சுவாமி, என்ன விஷயம் திடீர்னு ஹரிச்சந்திரனை கண்காணிக்க சொல்லிடு, ஏதாவது சமாச்சாரம் உண்டா? ஆமாண்டா, எனக்கு அவனுக்கு ஒரு பந்தயம். அவன் பொய் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவனை பொய் சொல்ல வைக்கிறேன்னு நான் பிரதிக்க பண்ணியிருக்கேன். எப்பொழுதுமே பிரத்யக்ஷத்துல நாம ரொம்ப சாத்வீகரா தான் இருக்கும். எங்க ஆச்சாரியன் பலமுறை சொல்லுவோம், நல்லவன் என்று பெயர் வாங்குவது ரொம்ப சுலபம், பெரிய கஷ்டமே இல்லை. நல்லவன் சுலபமா பெயர் வாங்கிடலாம். ஆனால் நாம் நல்லவனா இல்லையான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப கேமரா இருக்கு, ஆடியன்ஸ் இருக்கு, இத்தனை பேர் இருக்கா, சம்ஸ்கிருத காலேஜ் ஸ்டூடெண்டா பவ்யமா நான் இருக்கலாமே தவிர்த்து, இதெல்லாம் இல்லாத சமயத்துல இதே மாதிரி இருந்தோம்னா அவனுக்கு ஏகீபாவம். அப்படி இல்லாமல் மனசுக்குள்ள எத்தனையோ காமக்ரோதங்களை போட்டு பொறைச்சும் பிரத்யக்ஷத்துல ஒரு மாதிரி இருக்கிறது, பரோட்சத்துல ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னான். அப்ப அவனுடைய அந்த மனுஷனுடைய நிலை எப்படிப்பட்டது? அவனை நாம எப்படி கொண்டாட முடியும் இல்லையா? எப்பொழுதுமே தனியா இருக்கச்சே நமக்கு தப்பான எண்ணங்கள் அதிகமாகவே தோணும். தவறான காரியங்களை நாம துளி கூட கவலையப்படாமல் செய்வோம். நம்மளை பொறுத்தவரை அப்போ முன்னாடி கேமரா இல்லை, யாரும் பார்க்க நினைச்சிருக்கோம். ரொம்ப தப்பு. சதுர்தச சாட்சினகா, 14 பேர், 14 கேமராக்கள் நம்மளை கண்காணிக்கணும் தெரியும். 14 சாஸ்திரங்கள்ல 14 பேருக்கு தெரியாமல் நீ ஒன்றும் காரியம் பண்ண முடியாது. அக்னி, வாயு, பூமி, ஆகாசம், இத்தனை பேர் இருக்கு. வரிசையா சொல்றா அவளை பத்தி. அந்த மாதிரி ஹரிச்சந்திரன் கூட வேறு க்ளோஸா வாட்ச் பண்ணு. அவன் எப்போ போய் சொல்றானோ அப்ப கரெக்டா பிடிச்சிடும். அவனை உடனே பிடிச்சிடும். என்கிட்ட ஓடி வந்து சொல்லணும். நக்ஷத்ரேஷன் தான் இதுவா பெரிய விஷயம். ஹரிச்சந்திரன் தான் என்னைக்கோ போய் சொல்லிட்டான்னு சொல்ல. விஸ்வாமித்திரருக்கு தூக்கி வாரி போட்டு அவர் அதுக்கு தான் இவ்வளவு காரியம் பண்ற, இவ்வளவு கஷ்டப்படுற. ஹரிச்சந்திரன் என்னைக்கோ போய் சொல்லிட்டான் சொன்ன. என்னடா இது இவ்வளவு சுலபமா சொல்ற? என்னைக்குடா போய் சொன்னா, எப்படா சொன்னான்னு? எல்லாம் நீ இருந்தா இருந்தீர் பக்கத்துல. விஸ்வாமித்திரன், நான் இருந்தான், நான் பார்த்தேன், எல்லாம் உண்மையில தான் நடந்தது.
ஒரு உண்மையே புரியல. என்ன ஆச்சு சுவாமி? நீங்களும் நானும் முதல் முறையா ஹரிச்சந்திரனை பார்ப்பதற்காக அவருடைய பேலஸுக்கு போனோம். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஆமா ஞாபகம். ஃபர்ஸ்ட் டைமா நம்ம போனோம் இல்லையா? ஆமா போனோம். போகச்சே சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்த ராஜா அந்த சிம்மாசனத்தை விட்டு பரபரப்பா இறங்கி கீழே ஓடி வந்து விழுந்து உண்மை சாஷ்டாங்கமா சேவிச்சு, மரணம் மரணம் மகரிஷே வரணும், உண்மை போல சாத்வீகர்களை தரிசிப்பதே அரிதுன்னு சொன்னாரே. உண்மை போல சாத்வீகரா மகரிஷியை பார்க்கிறதே அரிதுன்னானே. அப்பயே தெரியலையா ஹரிச்சந்திரன் எப்பேற்பட்ட பொய்யன்னா? எப்பேற்பட்ட பொய்யன் சுவாமி. இது எத்தனை பேரை பாடாப்படுத்தி வச்சே தெரியுமா? எத்தனை பேரை பாடாப்படுத்தினேன். எங்க ராமாயணத்துல பாலகாண்டத்துல 18வது சர்க்கத்துல விஸ்வாமித்திரர் வர வால்மீகி ரொம்ப அவசரப்பட்டார். ஏன்னா பசங்களுக்குலாம் இப்ப பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வால்மீகி தெரியும். பிள்ளைகளுக்கு இப்ப பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதனால சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடலான்னு 18வது சர்க்கத்துல ராமனுடைய அவதாரத்தை சொன்ன அதே வால்மீகி அதே ஸ்பீடு சூட்டோட சூட்டா உடனே பையனுக்கு வரம் பார்க்க ஆரம்பிச்சிடும். அத ராஜா தசரதः தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாஸ தர்மாத்மா சோபாத்யாயஸ்ஸ பாந்தவः. தசரதன் தன்னுடைய ராஜசபையில மந்திரி பிரதானிகளுடன் கூடியவனாய் கொண்டு ராமனுடைய திருக்கல்யாண வைபவத்தை குறித்து ஆலோசனை செய்ய ஆரம்பித்தான். அத ராஜா தசரதः தேஷாம் தாரக்ரியாம் பிரதி, தேஷாம்னா 4 பிள்ளைகளுக்கும் சேர்ந்து ஒரே மேடையில ஒரு பிள்ளைய பெற்றவாளுக்கே இப்ப கஷ்டம், பெண்ணு கிடைக்க மாட்டேங்குது. பெண்ணினுடைய மந்த்லி டேர்ன் ஓவருக்கும் பிள்ளையினுடைய டேர்ன் ஓவருக்கும் டேலி ஆக மாட்டேங்குது. சாதாரணமா பெண்கள் 2.5 லட்சம் 3 லட்சம் மந்த்லி டேர்ன் ஓவர் வச்சிருக்கு. இது ஆனுவல் டேர்ன் ஓவரா பிள்ளைகளுக்கு வந்ததுன்னா ப்ராப்ளம், கிளாஷ், ஈகோ கிளாஷ் ஆகுது. எத்தனையோ இருக்கு, இவனை விட அதிகமாக படிச்சுட்டாங்கிறதுனால அவன் எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை சுவாமி, ஆராம்சே 38 39 வயசுக்கு மேலே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா யோசிக்கிறோம். அதாவது சிந்தயாமாஸ தர்மாத்மா, யாரவன் தசரதன் தர்மாத்மா தர்மரதன். அதெல்லாம் சரியான சமயத்தில் ஒவ்வொரு சமயத்தில் எப்படி ஆகணுமோ அந்தந்த காரியக்கிரமங்கள் அப்படி ஆயிடணும் யோசிச்சு சோபாத்தியாயஸ்ஸ பாந்தவா, ஒரு பிள்ளையை பெற்றவனுக்கு 1000 சங்கடம் இருக்கு, நான் 4 பிள்ளைகளை வச்சுருக்கிறேன், 4 பிள்ளைக்கும் 4 பொண்ணு கிடைக்கும், 4 பிள்ளைகளுக்கும் 4 பெண்கள் கிடைக்கும். அந்த 4 பெண்களுக்குள்ளே ஒற்றுமை அதிகமா இருக்கும். அவ்வளவு சங்கடம். அதுவும் சக்கரவர்த்தியினுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம்னா சாதாரணமா இருக்க முடியுமா? இவர் யோசிச்சுட்டு இருக்கார். தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனஹ. வால்மீகி கொஞ்சம் கொஞ்சமா சொல்றார், இப்படிலாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்க, இந்த ராஜா பொண்ணு ஓகேவா, அந்த ராஜா பொண்ணு ஓகேவா, அவ நமக்கு சரிப்பட்டு வருவாளா, விவாஹஸ்ச விவாதஸ்ச சமயோரேவ சோபதே. கல்யாணமா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, வித்யாபியாசமா இருந்தாலும் விவாதமா இருந்தாலும் சரி, சமயோரேவ சோபதே, ஈக்குவல் ரேங்கிங்ல இருந்தா தான் சரியா. கல்யாணம் பண்ணிக்கிச்சே ஈக்குவல் ரேங்கிங், பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல ஒரு 3 வயசு வித்தியாசம் இருக்கணும். சாஸ்திரம் சொல்றது பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல 3 வயசு வித்தியாசம். ஓகே சுவாமி, அப்படிதான் எங்க இடத்துல கல்யாணம் நடக்குதுன்னு இருக்கு. அப்படியா அவங்க பொண்ணு கிடைச்சிருக்காளா? ஆமா, என்னை விட 3 வயசு பெரியவங்க. இதுதான் சொல்லிட்டு சுவாமி, பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் 3 வயசு வித்தியாசம்னு சொல்லிட்டு யார் அதிக வயசுல இருக்குன்றத பத்தி நீ ஒண்ணுமே சொல்லுங்க. அவ என்னோட 3 வயசு பெரியவ, பரவாயில்ல, வீ கேன் அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு கூட. விவாஹஸ்ச விவாதஸ்ச, அடுத்தது நாம விவாதம் பண்றோம். சில விஷயங்கள் நாம கத்துட்டே இருக்க வேண்டிய அவசியம். சில பேர் புலம்பிட்டே எதிராளியை பேச விடாமல் இவ பேசணும். எதிராளி நாம சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கல, அதுல அவனுக்கு கவனம் இல்லை, அதை அவன் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எதற்காக நாம பேசணும்? நமக்கு அவன் ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இல்லை அப்படின்னா அவனிடத்துல போய் வாதம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ தசரதர் சக்கரவர்த்தி ஆச்சு. இந்த சக்கரவர்த்தியான தசரதர் ராமபிரானுக்கே கல்யாணம் பண்ணணும்னா எவ்வளவு ஆரோக்கியம், எவ்வளவு ஆலோசனை, எவ்வளவு யோசிக்க வேண்டியதா இருக்கு. தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனஹ. இவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கு ஆலோசனைகள். ஒவ்வொருத்தர் அவனுக்கு தெரிந்த பிள்ளைகளை பற்றி சொல்றான். இந்த ராஜா ஓகே, இந்த ராஜாவுடைய பெண்ணு ஓகே, இன்னொரு ராஜா இருக்கா, அவனுடைய தங்க ஓகே, இவளை கல்யாணம் பண்ணிக்கலாமா, அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமா, நட்சத்திர பொருத்தம், எத்தனையோ இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. கல்யாணத்துல எவ்வளவு விஷயங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு.
அப்ப அப்யகச்சல் மகாதேஜாஹ விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி. கல்யாணத்தை பத்தி பேசிட்டே இருக்கச்சு, கல்யாண விஷயம் பேசிட்டே இருக்கச்சு, நான் 4-5 ஊருக்குலாம் எல்லா ஊருக்கும் போய் அங்க இருக்கிறவாங்களெல்லாம் பழகி யார் யார் ஆத்துல பொண்ணு இருக்கு, யார் யார் ஆத்துல பிள்ளை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு எந்தெந்த ஊர்ல பிள்ளை எந்தெந்த ஊர்ல பெண்ணு இவாளுக்கு நடுவில் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்றதுக்கு டேலி ஆகுமா இல்லையான்னு அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டாருன்னா அதை விட ஒரு சோபனமான சகுனம் வேற என்ன இருக்கு? உத்தரராம சரித்திரத்துல பவபூதின்ற மகாகவி சொல்ற இக்ஷ்வாகூனாம் விதேகானாம் சம்பந்த கஸ்யன பிரியா எஸ் ராதா கிரகீதாச்ச ஸ்வயம் குஷிகநந்தனான்னு. அப்படி ஒரு விஷயம் பார்த்தேடா, இக்ஷ்வாகூனாம் விதேகானாம் சம்பந்தா கஸ்யன பிரியா. யாருக்கு யாருக்கு சேர்க்க? ஒரு பக்கம் இக்ஷ்வாக குலம், சூரிய குலம். இதம் ஓயாஜானாம் முதித முதிதம் யத் குலமபூ. வசிஷ்டருடைய பிரபாவத்தை சொல்லச்சே அங்க சொன்னார் முதல்ல, இதம் ஓயாஜானாம் முதித முதிதம் யத் குலமபூ ஆஜன்ம சுத்தா. காளிதாச மகாகவி ரகுவம்சத்துல ஆஜன்ம சுத்தானாம், அவன் பிறந்தது முதல் பரம பாவனமானவர்கள் அவர்களா. இக்ஷ்வாக வம்சத்துல பிறந்தவன் ஒருத்தர் கூட சூழல் ஏற்ப சாப்பிட பிறந்தது முதல் கொண்டு பரம பாவனமானவர். அவர்கிட்ட குற்றம் குறையே கிடையாது. இந்த வம்சம் சூரிய வம்சம், அந்த வம்சம் என்ன இவி வம்சம். விதேகானாம் சம்பந்தா கஸ்யன பிரியா. இவா 2 பேருக்குள்ள ஒரு சம்பந்தம் நடக்க போகுது, இவா 2 பேருக்குள்ள கல்யாணம் நடக்க போகுதுன்னா அது யாருக்குத்தான் பிரீத்திகரமா இருக்கு? உலகத்துல அதை யாருதான் விரும்ப மாட்டான்? எல்லாரும் விரும்புவோம், எல்லாருக்கும் அது ஒரு சந்தோஷாரிசம் உண்டாகும். அது தவிர இன் அடிஷன் டு தட் அதுல இன்னொரு விஷயம் என்ன சுவாமினர், எஸ் தாதா கிரகீதாச்ச ஸ்வயம் குஷிகநந்தனஹா. எத்ர தாதா கிரகீதாச்ச, பிள்ளை கொடுக்கிறார் பொண்ணு எடுத்துக்கிறார். கிரகீதாச்ச பிள்ளை கொடுக்கிறார் பொண்ணு எடுத்துக்கிறார். யார்? ஸ்வயம் குஷிகநந்தனஹா, குஷிக வம்சத்தில் பிறந்த விஸ்வாமித்ரர். இதை என்ன புரிஞ்சது சுவாமினர்? வேற ஒன்றும் இல்லை, பிள்ளையாத்துக்கும் பெண்ணாத்துக்கும் சேர்த்து ஒரே வாத்தியார்னா சம்பந்திகளுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சம்பாவனை எவ்வளவு நல்லா இருக்கும். பிள்ளையாத்துக்கு வாத்தியார் வந்தா அவ ஒருத்தர் பாவம் தனியா சம்பாவனை பண்ணும், பொண்ணாத்துக்கு வாத்தியார் வந்தா அவருக்கு தனியா சம்பாவனை பண்ணும். இப்போ ஒரே வாத்தியாரை வச்சுட்டோம்னா, புரோஹிதரை வச்சுட்டோம்னா 2 பேருக்கு சேர்த்து சம்பாவனை. அது தவிர இவருக்கு சம்பாவனை தவிர பர்சன்டேஜ் வேற கொடுத்துருவேன். பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 2 பேரும் ஒப்புக்கொண்ட ஒரு மாமுனிவராக விஸ்வாமித்ரர். அப்யாகச்சல் மகாதேஜாஹ விஸ்வாமித்ரோ. மாமி அந்த செல்லை கொடுக்கும், நான் போச்சே தெரிவிக்கிறேன், ப்ளீஸ் கொடுங்க, வாங்கி வச்சுக்கூடா சோசா.